ஐயா சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அடியன் உங்களுடைய மாணவன் தட்சிணாமூர்த்தி. எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? திருவண்ணாமலை அப்படியே மழை பெஞ்சிட்ருக்கு. ருத்ராட்ச பதில் ரெடி ஆகிட்டு இருக்கீங்கய்யா. சாமி திருவருள் உங்கள் ஆசீர்வாதத்தில் ஃபுல்லாக நினச்சிப்பேன். நான் இந்த அளவுக்கு வருவேனா நீ பண்ணு நீங்கள் சொல்ல ஒரு பெரிய ஊக்குவிப்பர் மாதிரி எனக்கு சுவாமி திருவருள் நடந்துகிட்ருக்கு. மேலோட நல்லா உயரணும். அது உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். இறைவன் திருவருளும் எப்போதும் இந்த சரீரத்தில் ஆன்மா இருக்கிற வரைக்கும் நான் அடியனை மறக்க மாட்டேன். உங்களை பெரிய ஊன்றுகோல் நீங்கள் எனக்கு. சுந்தரருக்கு எப்படி சாமி ஊன்றுகோல் கொடுத்தார்களோ அது மாதிரி திருவண்ணாமலையிலேருந்து எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு ஊன்றுகோல். நான் மணிகண்டனுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா உங்களை காட்டாமல் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. நிறைய பேர் நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர் பொறாமைப்படுறாங்க. இவன் இந்த மாதிரி ஆயிட்டானே சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்லுவீங்க, சாமி பார்த்து பாரு நீ போடான்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. சொல்லணும்னு தோணுச்சு. அடியன் நான் சொல்கிறேங்க ஐயா. தவறாக இருந்தால் அடியன் மன்னிச்சுங்க. இறைவன் திருவருள் அடியன் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன். எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரிவிங்க. நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுங்க. அடியன் ஒரு சின்ன அன்பாக சொல்கிறேன், தவறாக நினச்சிக்காதீங்க. இறைவன் திருவருளால் கண்டிப்பாக நான் திருவண்ணாமலை வரங்கய்யா. அநேகமாக தீபம் முடிஞ்சு திங்கக்கிழமை அன்னைக்கு காலம்பரை நான் அங்கே திருவண்ணாமலை தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம வேப்பூர் கும்பாபிஷேகத்தில் நேரில் சந்திக்க போகிறோம். அப்போது நேரில் பார்க்கலாம், பேசலாம். இதை மட்டும் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிவிங்க, பதிவு பண்ணுங்கள். சிவாயிரம் ஐயா. அடியனை ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணுங்கள். சிவாயிரம் திருச்சிற்றம்பலம் ஐயா.